வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்போ ரொம்ப முக்கியம், வசனத்தை கேட்டால் மாத்திரம் போதாது, நடக்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நடக்கணும். எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு பயப்படணும். இப்போ ஒரு காரியத்தை செய்கிறீங்களா, இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு குடும்பத்தை டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணாத எதுவுமே செய்யக்கூடாது. அருமையான தெய்வ மக்களே, ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா கணவன் மனைவி டிஸ்கஸ் பண்ணணும். அவர் 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 ஒன்றுத்துக்கு லேக் இல்லை, அவகிட்டையே நான் சொல்லணும். இப்போ நிறைய குடும்பத்தில் அப்படிலாம் நடக்குது. அவங்கவுங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. இல்லை, டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். பிள்ளைகளிடத்தில் டிஸ்கஸ் பண்ணணும். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு காரியத்தை எடுத்து அதை மக்கள்கிட்ட, அதாவது குடும்பத்துக்கிட்ட பேசணும். எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் கிடையாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். ஆகையினால் இந்த குறிப்புக்காக அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க, நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் அப்படிலாம் பண்ணதில்லை பாஸ்டர், நாங்களே எங்களை முடிவுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படி சொன்னால் தவறு. ஏன் நான் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரிலன்னு அர்த்தம். ஆமாம், குடும்பத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் அநேக குடும்ப பிரிவினைன்னா, எனக்கு தெரியாமல் நீ பண்ணல, எனக்கு தெரியாமல் நீ செஞ்சல, அப்போ நீ அனுபவி அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் வரும். அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்பதற்காக தான் முன்கூட்டியே டிஸ்கஸ் பண்ணணும். ஆமென். பல காரியங்கள் இந்த மீடியா மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார். இதெல்லாம் கர்த்தர் பேசுகிற காரியங்கள்.